Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு என்னன்னு பார்க்கணும், பேச்சுலர் சமையல் பார்க்க போறோம். தொக்கு இது ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஒரு தண்டத்துக்கு நீ சுவாபுரி கோயில் அவுட் வரல அது முன்னாடி அடுத்து இது எழுப்புண்டாடி ஏதாவது நடக்கும், ஏதாவது மேஜிக்கல் மிராக்கல் நடக்கும். இங்க ஒருத்தர் ஒரு செஃப் வந்து என்னது தேங்காய் உரிச்சிட்டு இருக்காரு. Well, we are the chef from the main chef in Kirkara. Most of the five-star hotel, yeah. So we are coming here to make the chicken. சொன்னா மேட்ச் போயிட்டு இருக்கு. இந்தியா சிக்கிஸ்ட் கிரானே பேட்டிங் நம்ம அடிச்சிரோம். இந்தியா முடிச்சு விட்டாங்க போல. ஓகே, உங்களுக்கு பேக் கேமரா வைக்கணும். வேர்க்கடலை சட்னி, தக்காளி கொத்து, இவன் மூஞ்ச ரெண்டு குத்து. மிஸ்டேக்கா தட்டிடுச்சா? ஏய் என்னடா பண்ண போறீங்க சொல்றா. பிஸ்கட் சாப்பிட்டுட்டு இருக்க. தக்காளி தொக்கு, இவன் மூஞ்சி மேல நக்கு. கல்ல கொடல சட்னி பார்க்கலாம் என்ன பண்ண போறானுங்கன்னு. என்னடா பண்ற? இது அதுவும் பண்ற. பாதி சேரா பாதி சாப்பிட்டுன்னு இருக்கான். மாத்தலாம் இல்லடா, புகை வந்துட்டு இருக்கு. வீடியோ எடுக்கிறீங்களா சார்? என்ன சார்? சார் we are cutting the tomato. ஒரு நிமிஷம் வீடியோ எடுக்கலாம், எடிட் பண்ணுவான், எல்லாம் ஓகே. ஆனா அவுட்புட் கொடுக்கணும். இல்ல அவுட்புட் கூட கொடுக்கலாம்னு பாரு. எந்த போன் எடுக்கலாம் பாரு. 16 17 வெச்சிக்கினு. சரி இல்ல ப்ரோ, 17ல எடுத்தா செட் ஆகும். டார்லிங் பத்தில வர மாதிரி இது எடுத்து சாப்பிட்டேங்கறாங்க. கமெண்ட் ப்ரோ கலகொண்ட சட்னி கோவம் சாப்பிட்டாரு. கலகொண்ட சட்னி. ஏய் உங்க ஊர் என்ன ஊர்ரா? எங்க ஊரா? எங்க ஊர் தர்மபுரி மச்சான். இல்ல அங்கெல்லாம் கள்ளக்கொட்டையா சொல்லுவாங்க. எனக்கு எக்ஸாக்ட்டா அந்த ஊரோட பேர் நாங்கலாம் மல்லாட்ட பேருன்னு சொல்லுவோம் விழுப்புரத்துல. நாங்க இந்த கிளவள்ளி. பார்த்தல கிளவல்லியா? டேய் வேர்க்கல்ல எவன்டா கிளவல்லிம்பா? மச்சான் எங்க ஊர்ல இருந்து கலைவல்லின்னு ஃபர்ஸ்ட் பேரு. எல்லாம் கலையா இருப்பாங்க. இப்ப கலைவல்லின்ற ஒரு பொண்ணு கிழவனை கூட்டின அந்த ஊருக்கு போய் செட்டில் ஆனதுனால அந்த ஊர் பேரு கிழவல்லியா மாறிடுச்சு. உனக்கு கண்ணு தெரியுதா? ஃபர்ஸ்ட் கண்ணாடி ஊத்தி வச்சுட்டு என்ன பண்ணினது? உனக்கு ஃபர்ஸ்ட் உனக்கு கண்ணு தெரியுதா? அதுக்கு தான் தெரியலன்னு கண்ணாடி போட்டல்ல. கண்ணாடி போட்டு இந்த போன்ல வீடியோ எடுக்கிறேன். அந்த பொண்ணுங்க சந்திரமன் எடுக்க வேண்டியது தானே. ஏய் இது என்னடா வச்சிருக்கீங்க? பாலா? அது பால் வந்து உள்ள ஒரு தொக்குல ஊத்துறோம். பால் மங்களம் பொங்க. என்னங்கடா நண்பர்களே, கட்டிங் போயிட்டு இருக்கு. என்னத்தான் பண்றான்னு பாப்போம். அடுத்த 5 நிமிஷத்துல வருவோம். டேய் நண்பர்களே, நீங்க இந்த வீடியோ பாப்பீங்களா தெரியல, ஆனா வருமானும் தெரியல. வந்தால் பாத்துக்கலாம். வந்தா எங்களை சர்ப்ரைஸ் பண்ணுங்க. உங்களுக்கே சர்ப்ரைஸ். இந்த வீடியோ வராது, வருமானு தெரியல. கட்டியும் ஆரம்பிச்சிட்டீங்களாடா? இன்னைக்கு எஸ்டிஆர் பயிலங்களாவே மாறிட்டாங்க. தக்காளி, பச்சை மிளகா, தக்காளி ராக்கி. ஐயோ அரைத்துக் கொண்டிருக்கிறான். அரைந்து விட்டது. விட்டடிக்கிறான். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்னத்தரா அரைக்கிற? கள்ள கொட்டையான். நடா கொட்டை. கள்ள சட்னி. How is it? Look like yummy. கையா இருக்கும். டேஸ்ட் பண்ணு. ஸ்பூன் வேணுமா? ஏய் போனா கேட்சியா? எப்பரா இருக்கு? வாவ், நல்லா இருக்கா? ஃபர்ஸ்ட் அரிகே மசாலா இது விட்டு இது வருது.
நான் என்ன போடணும் பாரு. அதை எடுத்து குப்பையில போடணும். நல்லா உப்பு லைட்டா போட்டுமா இல்ல தண்ணி அதெல்லாம் ஊத்திட்டுமா? உப்பு போட்டு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊத்திட்டுமா? தண்ணி ஊற்றி கரைச்சி எடுக்கணும். அவ்வளோதான். அந்த மோட்டர் போட்டோம். கடல கொட்டை சட்னி ரெடி. ஏய் பார்த்து போடுற உப்பை. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை மச்சான். என்னடா அந்த வாட்டர் பிடிக்க போற அங்கயா? ஆஹா. ஆடட் தக்காளி டொமேட்டோ சாஸ். கொஞ்சம் நிறுத்தாண்டா. சூட்டு அதை பார்த்து தான் பட்டுக்கிறேன். அதே இருக்கிற ஒரு பக்கம் தக்காளி தொக்கு, ஒரு பக்கம் தக்காளி சட்னி. சூப்பர் நைஸ் ஆயிடுச்சு. நீ எடுக்கவே இல்லடா. நல்ல மனம், நல்ல மனம். ஏய் என்னடா கண்ணாடி இவ்வளோ வெயிட்டா இருக்கு. அப்பா கொதிக்கிறாப்ல. மூணு மறுபடியும் ஆகட்டும் ஆகட்டும். நண்பர்களே நல்லாட்ட சட்னி. மஸ்டர்ட் மஸ்டர்ட் இவ்வளோ என்ன போதுமா? இது போறான்டாப்பா. போட்டா கண்ணு போடுறா. அந்த பயம் இருக்குல்ல. டேஸ்ட் பண்ணுறியா? ஆ சுண்டணும். அவரா கோபி இந்தாடா. ஆடா ஆடா ஆடா. இந்த ஊருக்கு அவன் சினிமாட்டோகிராஃபி யார் எடுக்கிறான்னு பாருங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதான். நல்ல மனம், நல்ல மனம். अच्छा है, अच्छा है. இப்ப பாரு உப்பு காரவா பத்தலன்னா போட்டுரு. கை கட்ட கோபி சூடாக இருக்கும் கொஞ்சம். ஊதிட்டு போயிடா. டேய் ஊதிட்டு போயிடா. நக்கு நக்குடா. வந்து நக்கி பாருங்க. நல்லது. சத்தியமா நம்ப மாட்டேன். உப்பும் தருது ஒன்றும் தருது. டேஸ்ட் நல்லா இருக்கு. அப்படியா? ப்ராமிஸாவா? நிஜமாதான். பச்சை மிளகா போட்டியா? ஊதிட்டு போயிடா. ஆனால் செம சூடு. அடைய கை சுட்டிடுச்சு. இல்லை எச்சு துப்புறான் பாரு. நான் அவன் சூடாக இருக்குன்னா இல்லையா? அதான் நண்பர்களே ஒரு குண்டா மாவு, 1.5 குண்டான் தோசை, 1.5 குண்டான் தோசை, ஆனியன் தோசை, பொடி தோசை, முட்டை தோசை. ஷெஃப் அச்சுதன் செய்கிறார்கள். ஃபஸ்ட்டு தோசை கொஞ்சம் அப்படி இப்படி தான் வரும். ஆனால் அடுத்தடுத்தது பாருங்க, முருவலாக அழகாக. நண்பர்களே இப்போ டேஸ்ட் பார்க்க போகிறோம். ஹரி நானே பார்த்தது பார்த்தது. நாங்கள் தான் வேறு எதாவது சொல்லி விட்ருவோம். எப்படி இருக்கு? ஆனியன் தோசை வித் பொடி. தொக்குல ஒரு டிப்பு, சட்னியில் ஒரு பொடி. எப்படா இருக்கு? சட்னி வந்தனால கொஞ்சம் மேட்ச். அதான் இல்ல ரெண்டுமே தண்ணி நிக்குது. அதுவுமே அது தக்காளி தூக்கு அருமையாக இருக்கு. அவ்வளோதான் மாஸ்ரா. இத்துடன் இந்த வீடியோ விடைபெறுகிறது. நன்றி, வணக்கம். அது வீடியோ வராது.